எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இந்தியா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி பேக்கிங்கு ஷாப்பிங்கு அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சு கிளம்புற டைமும் வந்தாச்சு. இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு ரெண்டல் கார் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். நமக்கு ஹெர்ட்ஸ் வந்திருக்கோம். எதுக்காகனா அதுக்கு இந்தியா நாளைக்கு போகணும். அதுக்காக ரெண்டு கார் வேணும். கொடுங்க, நாம எடுக்கும் கிளாஸ் செட் பண்ணும்போது ஒன்று டேப். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணணும். ஓகே, செக் பண்ணால பாப்பா, நம்ம கார் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என்ன பாப்பா, ஸ்க்ராட்ச் இருக்கா இங்கே? ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி. ஓ, தேங்க்யூ. ஸோ நானும் அத்தையும் இந்த வண்டியில் வர போகிறோம். ஆனால் அம்மா அங்கே பர்த்டே போட போகிறாங்க ஷாப்பிங்காக. ரெண்டல் கார்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நாளைக்கு மதியம் தான் கிளம்புறோம், லஞ்ச் முடிச்சுட்டு. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து திங்ஸ்லாம் வந்து லக்கேஜ்லாம் வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பேக்கிங் இருக்குது, போயிட்டு பேக்கிங் பண்ணி முடிக்கணும். அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே அடுத்தது மா, ப்ளீஸ்மா, ஜீரோவில் கொண்டு வாங்க, அப்புறமா தூக்குங்க. ஜீரோ. இல்லை அதில் ஜீரோ. நீங்கள் இல்லை சாமி. யா சாரி, ஜீரோனா தெரியாதா? பூஜ்ஜியம். ஓ, ஜீரோனா என்ன பார்க்குற நீ? டேய் வெண்ண. என்னம்மா அவ்வளோ சஸ்பென்ஸாக பார்த்துன்னு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே. ஓகே, அதை நோட் எழுது. நோட் எங்க சாமி? பாப்பா நோட் எடு. அம்மா அந்த அந்த பேக் உள்ள இருக்கா பாரு நோட்டு. சரி, ஓகே. சரி, சொல்லலாம். இன்னைக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணு. பாப்பா இங்கே வா, ஃபோன் எடுத்துட்டு வா. நம்ம செட் பண்ணது வீடியோ இது கேமரா எங்கே பார்க்கலாம்? ஓகே, இங்கே தானே? நீங்கள் சொல்லுங்கள், இதை ஓப்பன் பண்ணுங்க. காமிச்சா அவங்களுக்கு எங்கே கேமரா தெரியுமா? ஐயோ சாமி, நான் கேமரா காமிக்கல, நீ ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி காமி சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் மதியம் லஞ்சு சாப்பிட்டு கிளம்புறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஆன் பண்ணிகிட்ருக்கோம், ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஆன் பண்ணுற மாதிரி. இப்படி ஸ்ப்ரிங்க்லர் ஆன் ஆகும்போது இந்த தண்ணி வந்து தொட்டியில் இருக்கிற செடிக்கெலாம் படுற மாதிரி இப்படி எடுத்து அங்கங்கே வச்சுருக்கோம். அதனால் தொட்டியில் தண்ணி படும், செடிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பேர்ட் ஃபீடரெலாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பேர்ட் க்ளீனரை க்ளீன் பண்ணுறதுக்காங்க. நத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணணும். நம்ம வாழை மரம் பார்க்கலாம், எவ்வளோ பூ விரிஞ்சு இருக்காங்க, காய் எவ்வளோ தெரியுதுன்னு பார்க்கலாம். அழகாக இருக்காங்க பாருங்க. அது மாதிரி அடுத்ததுலேயும் வந்திருக்கு பூ. வெட்டில் பாப்பா சப்போர்ட். இது பழம் பெருசாச்சுன்னா இது எப்படி செய்யமா? அம்மா சாமி, கட் பண்ணி அவ்வளோலாம் கஷ்டமா இல்லையே. சுற்றுங்க, கையில் சுற்றுங்க, கை சுற்றுங்க. எல்லாம் சப்போர்ட். ஓகேல? அது
அது கூட அது நம்ம கையில எடுத்துக்க போறோம். அது அப்படியே வச்சிரு. அது நம்ம உள்ள வைக்க வேண்டாம். வா உள்ள பேக் தள்ளு. சோ அந்த சின்ன பேக் அந்த 2 பேக் எடுத்துட்டு வாங்க. ஓ எவ்வளவு சுட்கேஸ் பார்த்தா பாருங்க அவங்க 4 5 6 7 8 9 so each wear at least 2 எடுக்கணும் ஒருத்தங்க மூணு அது விட்டுங்க அம்மா ஒரு நீ பாரு சாமி ஏன் அது எடுத்துவாங்க அது வெயிட் ஒரு சைடு அங்க வெச்சு வெளிய போச்சு. பேகேஜ் எல்லாம் பேக் பண்ணி ஈவினிங், அதாவது வெனஸ்டே ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். தேங்க்யூ பேபி. அந்த கோல்டு பாப்பா, அந்த கோல்டு கிரீன் மாதிரி இருக்கு, அது உள்ளவே இருக்கட்டும். எல்லா லக்கேஜும் பாப்பா பார்த்தியா, எல்லா லக்கேஜும் இப்போ வண்டியில் ஏற்றணும். என்ன பட்டு? இது 22 kg கீழ இருக்கா? ஆமாமா இருக்கு இருக்கு. எத்தனை பேக் மட்டும் கவுண்ட்? 1 5 இங்க இருக்கு. 8 உள்ள உள்ள போய் எப்படி சாமி இப்படி அதுக்கு ஒரு 3 சூட்டு சென்டர் வந்து வரும். ரைட்டா? எல்லாத்தையும் அம்மா ஃபில் பண்ணு. ட்ரெஸ், பாத்திரம், பார்த்து நினைக்கலாமா? கவர் இப்போ இது என்ன தரந்தே. ஃப்ரைடே நைட் ஆகும். ஃப்ரைடே நைட்டா? ஆமாம். என்ன இருக்கு சாமி? இன்னும் ஒரு பேக் மட்டும் உள்ளே இருக்கு. மாமா டோட்டலாக எவ்வளோ? 9 என்ன பட்டு? 9 ஓகே. சாவி உள்ளே வச்சுட்டு போறீங்க. I chose to see. நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நான் தான் செய்யணும். அந்த பக்கம் வரேன். சரி அவ்வளோதான், மொத்த பேக் அவ்வளோதான். இது எதுக்கு இதான் அவன் குழந்தை காலாண்டு வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். முடியுமாடி நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. வரம்மா, வாங்கம்மா. என்னம்மா சொல்லுங்க. வாங்குவா. எங்கம்மா? வீட்டுக்குமா? வீட்டுக்குமா. வரம்மா. பாப்பா க்ளோஸ் பண்ணி வா. பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் வந்து இது 1, அப்புறம் பேக் வந்து 4, 3 இங்கே இருக்குது, உள்ளே இன்னொன்று இருக்குது. இல்லை வரையா? வா சாமி. இப்போ என்னென்னா சாவி கொடுக்கறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் பேபி? நாய் இருக்கு சார். எனக்கு பயம் இல்லை, ஐம் ஃபைன். I'm done. Say bye guys. Bye. Bye. I'll see you in 6 weeks. வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக்கை பொறுத்து தான் அந்த டைமிங். ஏறக்குறைய ஒரு 5 மணிக்கு கார் 2 அந்த சரி ஓகே வந்துடுண்ணே கூட்டு மொல்ல வா. அதுக்கப்புறம் ஷட்டில் பிடிச்சி டெர்மினல் ஷட்டில் நிறைய அவைலபிளாக இருக்கும். நம்ம எங்கே டெர்மினல் 1 or 2 கேட்டுட்டு அந்த ஷட்டில் பிடிச்சி நம்ம வந்து எந்த டெர்மினலோ அந்த டெர்மினலுக்கு வந்துட்டோம். நாங்கள் 2ன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இறங்கிட்டு இப்போ அந்த ஆப்போசிட் சைடில் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். கிராஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஸ்ட்ராலர் எடுத்து இந்த பேக்கெல்லாம் எடுத்து வச்சு தள்ளிட்டு உள்ளே போயிட்டு பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கி அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்ட போகணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வா, அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இதை திரும்பவும் லிஃப்ட் பிடிச்சி நம்ம எந்த ஏர்போர்ட்டோ அந்த ஏர்போர்ட்டு கிட்ட அந்த ரிசப்ஷனில் போயிட்டு போர்டிங் பாஸு பேக் செக்இன் பண்ணுறதை பார்க்கலாம். செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு இங்கே வந்து கேட் பார்த்தீங்கன்னா 120 இங்கே பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு. இங்கே பேக்குமா கிசான் இப்போ எங்கே போகலாம்? அப்போது
அப்புறம் வேற என்ன பாப்பா? போர்டிங் பாஸ்லாம் ஸ்கேன் பண்ணி ஃப்ளைட் உள்ளே போயிட்டுருக்கோம் ஏறதுக்கு. சீட் நம்பர்லாம் வந்து பார்த்து நாங்கள் அங்கே போய் உட்காந்தாச்சு. 8:10 அப்படின்றதுனால இப்போ இது வந்து லோக்கல் ஃப்ளைட்டு எங்களுக்கு. இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து நாங்கள் நியூயார்க்கில் தான் ஏறுறோம். நியூயார்க் போகிறதுக்கு தான் இப்போ இந்த ஃப்ளைட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த லோக்கல் ஃப்ளைட்டில் நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வேணும்னா ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கே சாண்டியாகோ ஏர்போர்ட் உள்ளேயே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம எடுத்துகிட்டு போயிருந்த முறுக்கு, அதுக்கப்புறம் சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சாண்டியாகோலேருந்து நியூயார்க்குக்கு வந்து 8 ஹவர்ஸ் ட்ராவலு. டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 ஹவர்ஸ். இப்போ சாண்டியாகோவில் வந்து 6 o'clock அப்படின்னா நியூயார்க்கில் வந்து 8 o'clock. இந்த 3 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால 8 ஹவர்ஸ்னால் 8 o'clock கிளம்புற ஃப்ளைட் வந்து 4 o'clockலாம் லேண்ட் ஆகணும். ஆனால் எங்களுக்கு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நைட்டு நாங்கள் 8 o'clock ஏறுறோம். மறுநாள் காலையில் 6 o'clock தான் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. எங்களுக்கு இங்கிருந்தே பார்த்திங்கன்னா ஜெட்லாக் ஆரம்பித்தாச்சு. இந்தியாவுக்கு வந்த பிறகு ஆரம்பிக்க வேண்டிய ஜெட்லாக் வந்து நியூயார்க்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஃப்ளைட்லேயே ஒரு பார்த்திங்கன்னா 10 ஹவர்ஸ்ன்றதுனால இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. இப்போ ஏறக்குறைய நியூயார்க்கில் நம்ம லேண்ட் ஆகிற டைம் வந்துடுச்சு. நான் அடுத்த விலாகில் நியூயார்க் டு அபுதாபி போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.